வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஜோதிடர் செந்தில் பேசுகிறேன். இன்றைய தலைப்பில் நாம் காணவிருப்பது குழந்தை பாக்கியம். அந்த அமைப்பை பற்றி தான் இந்த பிரிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா குழந்தையோட பாவம், குழந்தை அமைப்பை குறிக்கிற பாவம் பார்த்திங்கன்னா 5ஆம் இடம் தான் சொல்லுவாங்க. 5ஆம் இடம் பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம், குலதெய்வம், உங்களோட பூர்வ புண்ணியஸ்தானம்னுவாங்க. இந்த அமைப்பு குறிக்கிறது தான். யாருக்கு 5ஆம் பாவம் நன்றாக இருக்கிறதோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல குழந்தை பிறக்கும், குலதெய்வத்தோட அருள் இருக்கும், அவங்களுக்கு அதிர்ஷ்டமும் வேலை செய்யும். 5ஆம் பாவம் யாருக்கெல்லாம் கெட்டு போயிருக்கோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் தள்ளி போகும், குலதெய்வத்தோட அருள் வீட்டில் இருக்காது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டமும் அவங்களுக்கு கம்மியாகவே வேலை செய்யும். அப்போ நம்ம இதை நம்ம எப்படி இதுக்கு பரிகாரத்து மூலிமா இதை நம்ம நல்லபடியாக அமைச்சிக்கணும்னா, யாருக்கெல்லாம் 5ஆம் பாவம், அதாவது லக்னத்துலேருந்து 5ஆம் இடத்தை குறிக்கிறது தான் 5ஆம் பாவம். அப்போ அந்த 5ஆம் பாவத்தை நம்ம எப்படி நம்ம சரி செய்யணும்னா, ஃபஸ்ட்டு 5ஆம் இடத்துல எந்த கிரகம் இருக்குது, 5ஆம் அதிபதி எங்கே இருக்கிறாரு, அவர் கெட்டு போயிருக்கிறாரா நல்லா இருக்கிறாரா, இதை பார்க்கணும். அப்படி இன்கேஸ் கெட்டு போயிருந்ததுன்னா 5ஆம் வீட்லேயும் ஒரு ராகுவோ கேதுவோ சனியோ இருந்து 5ஆம் அதிபதி கெட்டு போயிருந்ததுன்னா அவங்களுக்கு குழந்தை அமைப்பு தள்ளி போகும், ரொம்ப லேட்டாக பிறக்கும். அதேமாரி குழந்தை அமைப்பு ஜாதகத்தில் கெட்டு போயிருந்தாலே அவங்களுக்கு லேட் மேரேஜ் ஆகிற அமைப்பையும் எட்டுன்னு விட்டுடும். இந்த அமைப்பில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஜாதகப்படி கல்யாணம் பண்ணும்போது அவங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த அமைப்பு, அதாவது இப்போ பெண்ணாக இருந்தால் கணவருக்கும் பார்த்திங்கன்னா 5ஆம் பாவம் முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஜாதகமாக, அதாவது 5ஆம் கட்டம் ஒரு ஓரளவுக்கு நல்ல சுபகரங்களோட தொடர்பு கொண்டு இருக்கிற அமைப்பாக பார்த்து சேர்க்கறது உத்தமம். ஆனால் ஒருத்தவங்களுக்கு 5ஆம் பாவம் கெட்டு போயிருந்ததுன்னா அது மேக்சிமம் அவங்க கர்மாப்படி அதே மாதிரி அமைப்பு உள்ள அந்த ஜாதகத்தை தான் இணைச்சி வைக்கும் விதி. நான் என்னோடய அனுபவத்தில் நான் ஜாதகம் பார்த்ததில் என்ன தான் நமக்கு அந்த அமைப்பு இப்போ ஒருத்தவங்களுக்கு 5ஆம் பாவம் கெட்டு போயிருக்கு, குழந்தை பாவம் கெட்டு போயிருக்கு, நீங்கள் ஏதாவது நல்ல ஜாதகமாக எட்டுன்னு வாங்க சொல்லிட்டு சொன்னாலும் அவங்க எட்டுன்னு வர ஜாதகத்துலேயும் பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவம் ஏதாவது ஒரு வீக்கான உள்ள ஜாதகம் தான் அவங்களுக்கு வரும். அது இயற்கை. ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இதை நம்ம பரிகாரத்து மூலமாக எப்படி மாற்றிக்கணும்னா, ஃபஸ்ட்டு நமக்கு குலதெய்வத்தோட அருள் வேணும். அப்போ நம்மளோட குலதெய்வம் கரெக்டான குலதெய்வமானு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள்கிட்ட கேட்டு அந்த குலதெய்வத்துக்கு உண்டான நாளில் போயிட்டு நம்ம முறையான அபிஷேகமோ அதுக்கு என்ன முறையோ அபிஷேகம் அர்ச்சனை அந்த வழிபாடை கணவன் மனைவி சேர்ந்து போய் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த அதிபதி அவர் கெட்டு அதுக்குண்டான நாள் நட்சத்திரம், அதுக்குண்டான பரிகாரம் என்னென்னு உங்களுக்கு அருகாமையில் உள்ள ஜோதிடர் யாரோ அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு அதுக்குண்டான பரிகாரத்தை பண்ணணும். இது ரெண்டுமே பண்ணிங்கனாலே உங்களுக்கு மேக்ஸிமம் அமைஞ்சிடும். மூணாவது ஒரு பொதுவான பரிகாரம் சொல்கிறேன், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நான் நிறைய பேருக்கு சொல்லி இது சக்ஸஸ் ஆகிருக்கு. ஆனால் இது ஒன்று மட்டும் பண்ணால் போதாது. நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு குலதெய்வ வழிபாடு பண்ணணும். ரெண்டாவது அந்த 5ஆம் அதிபதி இல்லை அங்கே இருக்கிற கிரகம் அது எது வீக்காக இருக்கோ அதுக்கு என்ன பரிகாரமோ அதை உங்கள் ஜோதிடர், உங்கள் குடும்ப ஜோதிடம் ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட நீங்கள் ஜோதிடர்கிட்ட கேட்டு அதுக்கு உண்டான பரிகாரத்தை பண்ணி ஃபைனலாக 2 பேரும் கணவன் மனைவி 2 பேரும் பார்த்திங்கன்னா ஒரு செவ்வாய்க்கிழமையிலையோ இல்லை ஒரு குருவோட நாள் வியாழக்கிழமையிலையோ இல்லை செவ்வாய்க்கிழமையில் குருவோட நட்சத்திரம் இல்லை வியாழக்கிழமையில் செவ்வாயோட நட்சத்திரம், அந்த நட்சத்திரம் வர நாளாக பார்த்து சுவாமிமலை முருகர் கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு போயிட்டு 5 நல்லெண்ணெய் தீபம் 2 பேரும் சேர்ந்து ஏற்றி வச்சு தொட்டில் கட்டிட்டு வந்தீங்கன்னா அந்த முருகரால் உங்களுக்கு நல்லபடியான குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கொடுப்பார்.